கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இன்று காலையில 10 மணிக்கே பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு மக்களுடைய ஒப்பீனியனை கேட்டு ஒரு பதிவு ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. இன்னொன்னு குழப்பம் என்ன இருந்ததுன்னா, ராகவா லாரன்ஸ் அண்ணாமலை கட்சிக்கு தான் வரப்போறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அண்ணாமலை, ரஜினி அவர்கள்லாம் மிகவும் நெருக்கமானவர்கள். ஸோ ரஜினியை குருவாக நினைக்கக்கூடிய ராகவா லாரன்ஸும் அண்ணாமலைக்கு தான் ஆதரவு கொடுக்க போறாரோன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. பிளஸ் திருச்சி கிழக்குல டிவிகே சார்பா போட்டியிட போறதாகவும் தகவல்கள் பரவுச்சு. இப்போ விஜயுடன் தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ ராகவா லாரன்ஸினுடைய இந்த வரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்கு வரலாமா சார்? அவர் யார் வேணாலும் வரலாம். இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய்னா நான் ஒன்றும் கம்மியாக சொல்லலை. விஜய் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னும் அதுக்கு முன்னால் எஸ்எஸ்ஆர் காலம், கலைஞர் கருணாநிதியே அவரே சினிமாவிலேருந்து வந்தவர் தானே. பராசக்தி மூலமாக போடுற நாடகம், அதுக்கப்புறம் திரைப்படம் திரைப்படம் மூலமாக வந்த புகழை வச்சுட்டு தான் அவர் திமுகவில் ஒரு உயரத்துக்கு வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாகவே உயர்ந்து விட்டார். ஸோ அப்போது தமிழ்நாட்டில் இந்த அரசியலும் சினிமாவும் பிரிக்கப்பட முடியாத ரெட்டையர்கள். அது தண்டவாளம் மாதிரி ரெண்டு இதுவாக ஓடும். அது ஒரு வண்டி ஓடுதுன்னா அது ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சினிமான்னு. அதனால தான் வர்ற அரசியல், அதாவது சினிமா ஹீரோக்கள் பூரா வரும்போதே உடனே ஒரு இயக்கம், ஒரு நற்பணி மன்றம் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அது பின்னால் தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் அந்த மாதிரி 20-30 பேர் இருக்காங்க சினிமா சைட்லேருந்து. யார் வருவாங்க வர மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ விஜய் வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல, வந்துட்டார். நம்ம வந்திருக்காரு, ஏற்றுக்கொள்கிறோம், வாழ்த்துறோம், அது வேறு விஷயம். அது மாதிரி நிலைக்க முடியாமல் போனவர்களும் இருக்கிறார்கள், சிவாஜி கணேசன் உட்பட. எஸ்எஸ்ஆரே ஒரு பிரிவில் திமுக இருந்த வரைக்கும் இருந்தார், தனியாக அப்புறம் எஸ்எஸ்ஆர் லட்சிய கழகம்னு ஆரம்பித்தார், சரியாக ஒன்றும் போகலை. எத்தனையோ பேர் அந்த மாதிரி டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், பாக்யராஜ் அவர்கள், இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். சினிமாலேருந்து நிலைக்க முடியாமல் போனவர்களும் இருக்கிறார்கள். 1-2 பேர் எம்ஜிஆர் இருக்கார், இப்போ விஜய் நிலைத்து இருக்கிறார். சில பேர் நடுவில் கொஞ்ச நாள் இப்போ ராமராஜன் போன்றவர்கள் ஏதோ எம்பியாக இருந்தாங்க, எஸ்.எஸ். சந்திரன் போன்றவர்கள் ஏதோ எம்பியாக இருந்தாங்க. அதாவது அவர்கள் தலைவர்களாக இல்லை, அந்த கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார்கள். இந்த மாதிரி இருந்து அப்படியே அவங்களும் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க பெருசாக. ஸோ அப்போது ராகவா லாரன்ஸ் வரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று அவருக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகள்லாம் உதவி பண்ணியிருக்காரு, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காருன்னு ஒரு எப்பொழுதுமே அவருக்கு கொஞ்சம் அந்த தான தர்மம், அந்த என்ன சொல்கிறது, மனிதாபிமானமான விஷயங்கள் எல்லாம் அவர் தொடர்பு வைத்து கொண்டு அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது, ஒரு இமேஜ் ஒரு பக்கம் இருக்குது. அதனால் நீங்கள் அண்ணாமலை பக்கம் போனால், அண்ணாமலை இப்போ தான் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இயக்கம் மறுபடியும் கட்சி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். உடனே அடுத்த சில மாதங்களில் கட்சியாக வரும்னு என்று எதிர்பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷ கடைசி வரைக்கும் இந்த இயக்கமாகவே கொண்டு போய் அப்புறம் மெதுவாக கட்சியாக மாற்றுவார். கட்சியாக மாற்ற வேண்டும் என்று தான் அவரும் வெளிப்படையாக பேசுகிறாரு. அது ஒரு பக்கம் இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் இனிமேல் அரசியல் வருவதற்கு வாய்ப்பில்லை, அவர் தான் வரலன்னு ஒதுங்கிட்டார். ஏதோ அங்கே நண்பர் இங்கே நண்பர் அவர் போய் பார்க்குறாருன்றதை வச்சு இப்போ கூட அண்ணாமலையை அவர் பார்த்தபோது ஏதோ அண்ணாமலை அவரும் சேர்ந்து அவர் கட்சியில் ரஜினி கடைசியில் ஒன்றும் இல்லை. விஷயம் என்னென்னு இப்போ தான் வெளியே வருது. பார்த்தீங்கன்னா அவர் இமயமலைக்கு போய் அடிக்கடி போவார். இமயமலை அந்த பாபாவை யாரோ அந்த பாபாவுடைய குகைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும், அந்த இடத்த கும்பிட்டு வரணும்னு ரஜினி அவர்களுக்கு அந்த ஆன்மீக நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி இவர் அதே இமயமலைக்கு போகணும், ஆன்மீக பயணமாக போகணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் சில வழிகாட்டுதல்கள், இப்படி போங்க இப்படி வாங்க. அது இமயமலை நம்ம சும்மா பொதுவாக சொல்கிறோம், இமயமலையில் எத்தனையோ இடங்கள் இருக்குது. அது இந்த மாதிரி சில வழிகாட்டுதலுக்காக அவரிடம் ஆலோசனை போனார்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அண்ணாமலை அங்கே தான் இமயமலையில் தான் இருக்கார், அங்கே போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ 16ஆம் தேதி என்னமோ வராருன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. ஸோ இது ஒரு இருக்குது. அப்போது அண்ணாமலை கட்சியில் போகிறதுக்கு பதிலாக இப்போ விஜய் கட்சி ரெடிமேடாக இருக்குது. அது இனிமேல் வரப்போகிற கட்சி. அது எப்படி வரும் என்னன்னு பார்க்கணும். விஜய் கட்சி ஆல்ரெடி ஆட்சியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ திருச்சி கிழக்கு உட்பட 5 இடைத்தேர்தல் வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கை கணக்கு பண்ணி அவர் பேசுகிறாருன்னு ஒரு செய்தி வருது.
ஆமா, அவரே வாய் விட்டு சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னும் அதாவது தாவேகாவிலிருந்து அறிவிப்பு எதுவும் வரல. ஆமா ஆமா. அதனால வந்து அதுதான் நான் கூட சில நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். இந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்களே, இது வந்து திருச்சி கிழக்கு வந்து விஜய் அவர்கள் முதல்வர், அவர் 2 இதில் தொகுதியில் நின்று ஜெயிச்சதுனால பெரம்பூரை வச்சுக்கிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டாரு. மற்ற 4 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுகலேருந்து வந்தவங்க, இசை சுபையா உட்பட இந்த மரகதம் குமரவேல் இவங்கெல்லாம் வந்தாங்க. அந்த 4 தொகுதியிலுமே இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, அது சட்ட சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல இருக்கு. பாக்கி 21 பேர் சபாநாயகர் வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டார். எடப்பாடி கடிதம் கொடுத்துட்டாரு, அதை வச்சு அவர்கள் அந்த ஆதரவு கொடுத்தது வந்து அது அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் இவங்க விஷயத்தில் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பம்னு சொல்கிறார். யார் இந்த 4 பேர், இசை சுபையா உட்பட. இது டிஸ்குவாலிஃபிகேஷன்னா இது வந்து எப்படி வரும்? இல்லை, இதுக்கப்புறம் பண்ண முடியுமா? அவங்க தான் ராஜினாமாவே பண்ணிட்டாங்க. இல்லைங்க, அவங்க ராஜினாமா பண்ணதை இவங்க இந்த கட்சி எப்படி அப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் ராஜினாமா பண்ணால் ஏற்றுக்க வேண்டியது தானே? சபாநாயகனை பேசுனதை வச்சுட்டு தான் நான் பதில் சொல்கிறேன். சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பம், அதற்கான ஆய்வுகளை முடித்திருக்கிறேன், அது என்ன செய்யணுமோ செய்கிறேங்கிறார். கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இல்லை அவர் ராஜினாமா ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னாலும் சொல்லலாம். அவங்களும் ராஜினாமா பண்ணி தாவேகால வந்து தாவேகால கார்டு வாங்குறது சட்டமன்ற வளாகத்திலேயே நின்று வாங்கினாங்க, அது தப்பு, கட்சியில் தான் வாங்கிட்டோம்னா அது வேற விஷயம். அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம். அது சட்டமன்ற வளாகத்தில் வச்சு அதெல்லாம் அந்த கட்சி ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. அது அவங்க புதுசாக இருந்ததுனால தாவேகாவுக்கு அதெல்லாம் தெரியல. அவங்க சட்டமன்றமும் பனையூரும் 2 ஒன்று தான் நினைக்கிறாங்க. இப்போ கூட ஒரு பேசுகிறேன், ஒரு பர்வேஸ்னு ஒரு அமைச்சர், தொழிலாளர் துறை அமைச்சர், அவர் வந்து அவருடைய கட்சி நிகழ்ச்சியை பற்றி இந்த இடத்துல கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறார். தாவேகா இந்த இடத்துல கொடியேற்றுறேன், இந்த இடத்துல ஏதோ ஒன்று திறந்து வைக்கிறேன் போகிறவரை. இது வந்து அரசு, தமிழக அரசு லட்சணை போட்ட அந்த முத்திரை போட்ட அந்த ஒரு லெட்டரில் அனுப்புகிறார். இது கட்சி நிகழ்ச்சி. கட்சி நிகழ்ச்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அமைச்சராக வந்தால் இவர் இது எது பண்ணாலும், இவர் பாத்ரூம் போனால் கூட அது வந்து தமிழக அரசு சார்பாக பாத்ரூம் போனதாக இவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்களுடைய அனுபவமின்மை, முதிர்ச்சியின்மை அரசியல். நம்ம வந்து அது பெரிய ஒரு குறைபாடாக சொல்றதை விட போக போக அவர்களும் அனுபவப்பட்டு பழகிக் கொள்வார்கள் என்று நாம் நம்புவோமாக. சரி, இப்போது லாரன்ஸ் வந்து டிவிகேல இணைவதற்கு அந்த முனைப்பு காட்டுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அவன் ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் இருந்தால் ஒரு பதவி வரலாம், அமைச்சர் பதவியும் வரலாம். இப்போ 35 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் அதில் ஏதாவது 2 பேரை கொஞ்சம் மாற்றி கீத்தி சில பேர் சரியாக செயல்படலை. இப்போவே வந்து முதல்வரிடம் சில அமைச்சர்கள் வந்து சரியாக செயல்படவில்லை, அவர்கள் பேச்சுகள் எல்லாமும் கொஞ்சம் அதாவது முறை தவறி பேசுகிறார்கள், தெரியாமல் புரியாமல் பேசுகிறார்கள். அதாவது அந்த அமைச்சு நிர்வாகத்திற்கான அந்த திறமை அவர்களிடம் இல்லை அப்படின்னு சில உளவுத்துறை ரிப்போர்ட்ஸ் அவர்கிட்ட போகும்போது உடனடியாக அவரை இப்போ வந்து இன்னைக்கு வந்த ஒரு பத்திரிகை செய்தி, அது உடனடியாக அவர்களை வந்து மாற்றினால் அப்போ நம்மளே வந்து விட்டு கொடுத்தா மாதிரி ஆயிடும். தவறானவர்களை தேர்ந்தெடுத்தார் முதல்வர் விஜய் என்ற ஒரு தவறான ஒரு பேர் வந்துடும். இப்போ கொஞ்சம் இன்னொரு 3-4 மாதம் விட்டுட்டு அப்புறம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு கேபினெட் மாற்றம், அமைச்சரவை மாற்றம் பண்ணும்போது அதில் 4 பேர் எடுத்துட்டு 4 பேர் உள்ள புதுசாக போடலாம். அது மாதிரி இடைத்தேர்தலுக்கு அப்புறம் ராகவா லாரன்ஸ் வந்து அவர் பல நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார், அதெல்லாம் இருக்கு. மீண்டும் திரை கவர்ச்சியை பயன்படுத்துகிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அது என்ன மீண்டும் தொடர்ந்து அதான பண்ணிட்டு இருக்காரு சார். அவருக்கு சொன்ன கோவம் வருது இல்லை சார்? அவரு கோவம் வரலாங்க. அவர் சிங்கப்படை பெண்களெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ரீல்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு மாவட்டத்துலேயும் அந்த பெண்கள்லாம் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு கொடுத்தா அது கூட வசூல் பண்ணிட்டாங்க 2400 ரூபா ஒருத்தர்கிட்டயும் சீருடைக்கு போட்டு அலாம் பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்க, அந்த நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது, நான் கூட பார்த்தேன். அதில் வந்து சிங்கப்பெண்ணே சினிமா பாட்டு வந்து வாசித்தாங்க, போலீஸ் பேண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு விஜய் படத்தில் வந்து ஒரு பாட்டு, அது என்ன படம் இது ஞாபகம், மெர்சலா ஏதோ ஒரு படத்தில், அது படம். அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்கும் பர்வேஸுக்கு வந்து எது கட்சி எது ஆட்சி அப்படின்னு தெரியல, லெட்டரேட்டு யூஸ் பண்ணணும் தெரியலன்னா, நீங்கள் பர்வேஸுக்கு தெரியலன்னு வந்து சொன்னால் விஜய் தலைமையில் முதல்வர் தலைமையில் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் வந்து காவல்துறை வந்து அவரை திருப்திப்படுத்துவதற்காக குஷிப்படுத்துவதற்காக அவருடைய படத்திலிருந்து வரக்கூடிய 2 பாடல்களை அந்த பேண்டு பாடுது.
இது எந்த விதத்தில் நியாயம், இது எந்த விதத்தில் பொருத்தம், இது ஒரு சரியான முன்னுதாரணமா? நாளைக்கு இது வந்து இவர் இதை பார்த்து குஷியாராருன்னு தெரிஞ்சதுன்னா அவன் பாட்டில் வந்து விஜய் மாதிரியே ஒரு ரிப்போர்ட் இப்போ அவர் விஎஸ் பாபு அவர் குளத்தூரில் வந்து நன்றி தெரிவிக்க போகும்போது விஜய் மாதிரியே ஒரு டூப்பு போட்ட ஒருத்தரை கூப்பிட்டு போய் நன்றி. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, விஜய் மாதிரியே வருதும் யாரோ ஒரு நடிகை மாதிரி, நடிகை பேர்லாம் என்ன கேட்கக்கூடாதுங்க. விஜயோடைய எத்தனையோ நடிகை நடிச்சிருக்காங்க, அது யாரையாவது நீங்கள் நினச்சிங்க என்ன கேட்காதீங்க, அது யாரோ ஒரு நடிகைன்னு வைங்க. அந்த நடிகையோடு நிறைய அவருடைய படத்தில் வந்து நிறைய பாடல்கள் ஹிட்டாயிருக்கு. ஹிட்டான பாடல்கள் அதிகம். விஜய்க்கு மற்றவர்களுக்கும் ஆயிருக்கு, அவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது மாதிரி ஏதோ ஒரு டூயட் பாட்டு ஒன்று. அடுத்தது நீங்கள் ஒரு காவல்துறை நிகழ்ச்சியில் ஒரு காவலரோ இல்லை வேறு யாராவது வெளிநாட்டிலையோ கூப்பிட்டு இது மாதிரி டான்ஸ் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு டூயட் பாட்டு. என்னங்க தமிழ்நாடு எங்கெங்கே போகுது? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கட்சி நிகழ்ச்சியில் வந்து சினிமா பாடல்களை வந்து பயன்படுத்துங்க, அவர் நடித்த படத்துடைய பாடல்களை பயன்படுத்துங்கள், மியூசிக்காக பேண்டாக வாசிங்க, நேர பாடுங்க, எல்லாம் பண்ணுங்க. காவல்துறை என்பது அரசு இல்லையா? கண்டிப்பாக. அதில் வந்து நீங்கள் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த பாட்டெல்லாம் போட்டிங்கன்னால், இங்கே தேசிய கீதம் முதல்ல பாடுறதா பின்னால் பாடுறதா, தமிழ்தாய் வாழ்த்து முன்னால் பாடுறதா பின்னால் பாடுறதா, அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. வந்தே மாதரம் பாடலாமா கூடாதா, இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, போக போக இப்போ மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டது. அவங்க வந்து பிப்ரவரி மாதமோ ஜனவரி மாதமோ இந்த வருஷம் இந்த நிறைய குழப்பங்கள் வருதுன்னா, ஆளுநர் ஜனாதிபதி இவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் எந்த மாநில ஆளுநர் அதை தான் அந்த விதிமுறையில் சொல்கிறாங்க. முதல்ல வந்தே மாதரம், அடுத்தது தேசிய கீதம், அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து அல்லது அந்த மாநில வாழ்த்து, இப்படின்னு அவங்க ஒரு வரிசை. இது எப்போ? ஆளுநர் ஜனாதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுநர் ஜனாதிபதி இல்லாத மற்ற நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து நீங்க அது ஏதாவது நீங்க முதல்ல போடுறீங்க, அது உங்க சௌகரியம். இதை பாடுங்கன்னு சொல்லல, அவங்க இதை பாடாதீங்கன்னு சொல்லல, நீங்க உங்க சௌகரியத்துல விட்டுட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் ரெண்டும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பாடணும். ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடிட்டு தேசிய கீதம் பாடலன்னா நம்ம என்னமோ தமிழ்நாடு தனியாக போகிற மாதிரி ஒரு அனாவசியமான பிம்பத்தை உருவாக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து வைங்க, பின்னால் தேசிய கீதம் வைங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் பாடினா சந்தோஷம், மரியாதை கொடுத்தா சந்தோஷம். இந்த முன்னால் கொடுத்தாங்க, பின்னால் கொடுத்தாங்க, முதல்ல வந்தது, ரெண்டாவது வந்தது, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு வெட்டியாக மக்கள் நலனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னை பொறுத்தவரை முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்களா பாடுங்க, தேசிய கீதம் கடைசியில் பாடுறீங்களா பாடுங்க, இல்லை மாற்றி உல்ட்டா பண்ணுறீங்களா பண்ணுங்க. மரியாதை கொடுக்கணும், அவ்வளோதான் முக்கியமே தவிர முதல்ல பாடினதுனால அதுக்கு முன்னுரிமை வந்துருச்சு, பின்னால் பாடினதுனால அதுக்கு பின்னுரிமை பின்னடைவு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக. ஒரு காலத்தில் வந்து சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தியேட்டரில் படம் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போல்லாம் அதெல்லாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முன்னால் காலத்தில் நான் சொல்கிறது. அந்த இதில் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் தேசிய கீதம் போடுவாங்க சினிமா படத்தில், எல்லோரும் எந்திரிச்சு நிற்கணும். அதில் நம்ம ஆளுங்களாம் வந்து போய் பஸ் பிடிக்கணும், கீழே போய் நம்ம வந்து வண்டி பார்க்கிங்லேருந்து டக்குன்னு எடுக்கணும், கூட்டம் வரதுக்கு முன்னால் போயிடலாம். தேசிய கீதம் நடந்துக்கும் போய் போயிடுவான் பாதி பேர். ஐக்கியா இது ஒரு அவமதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டக்குன்னு விதியை மாற்றி முதல்ல போடணும். முதல்ல போடும்போது வேறு வழியில் எந்திரிச்சு நிற்கணும், யாரும் போக மாட்டான், சினிமா பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இது தேசிய கீதத்துக்கே பின்னால் பாட்டினா ஓடிடுவான். அப்போது மனசில் வரணும், நமது தேசிய கீதம் தேசிய பற்று என்பது மனதில் இருக்க வேண்டும், மனதளவில். நீங்கள் அவனை முன்னால் பின்னால் உட்கார வச்சதுனால அவனுக்கு தேசப்பற்று வந்துட போகிறது இல்லை. இது அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ராகவா லாரன்ஸு இப்போ நம்ம அது வரும்பொழுது அது சினிமா மோகம் வந்து தொடர்ந்து இங்கே வருகிறதா என்றால் வரத்தான் செய்யும். சார், இப்போ டிவிகே சார்பாக ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை திருச்சி கிழக்குல நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா திமுக என்ன முடிவு பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு சார். இந்த கேள்விக்கு தான் பதில் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டே இருக்கேன். வெளியில் அதிமுக தான் நிற்க போகுது. இப்போதைக்கு 5 மதிமுக நானும் ரிசைன் பண்ணுறேன்னு கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காரு, வேணாங்கிறாரு விஜய். அதாவது இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணி இடைத்தேர்தல்லாம் வந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு, வேண்டாங்கிறாரு. ஏன்னா இந்த 5மே சட்ட சிக்கல் எப்படி வரும்ன்றது தெரியல. இவங்க 5 பேருக்கு சீனிவாசன் ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு போட்டு இவங்க இந்த தேர்தல் செலவெல்லாம் அவங்கள்ட்ட வசூல் பண்ணுங்க. ஒரு சட்டமன்றத்துக்கு 5 கோடி ரூபா செலவு தேர்தல் ஆணையத்துக்கு, அதை அவங்ககிட்ட வசூல் பண்ணுங்க. நினச்சி 21 நாளில் மாறுவான். அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வைக்கணும், அது மக்கள் பணம், நியாயமான கேள்வி.
அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் 20 வருஷம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதே 20 வருஷம் இல்லைனா கூட ஒரு 5 வருஷமாவது எங்கேயும் தேர்தல் நிற்கக்கூடாது. ஏன் ராஜினாமா பண்ணுறேன்? இது உச்சநீதிமன்றம் வந்ததுன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்குமே இது வந்து எந்த கட்சிக்கும் பொருந்தும், வித்தியாசம் இல்லாமல் எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அப்படி எவ்வளோ தூரம் வருமா உச்சநீதிமன்றம் அந்த அளவுக்கு? என்னை பொறுத்தவரையும் நியாயமான விஷயம். கட்சி பேதம் இல்லாமல் இது பாஜக இன்வால்வ்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸோ இல்லை திமுக அதிமுகவோ இல்லை தவேகாவோ எந்த கட்சியாக இருந்தாலும் நினச்சி இந்த மாதிரி மாறுறதுக்கு, குதிரை பேரமோ பதவி ஆசையோ இப்படி மாறுறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நீ மாறு, ஆனால் தேர்தலில் அவ்வளோ வருஷம் நிற்க முடியாது. அப்போனா அவன் மாறுறதை யோசனை பண்ணுவான்ல. இல்லைன்னா நினச்சி அதனால தானே திமுக ஆட்சியும் போது வந்து கோலோச்சி ஆதிக்கம் செலுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு மேலே அதிமுகலேருந்து வந்தவங்க. இப்போ தாவேகால பார்த்தீங்கன்னா 115 பேர் வந்து வேட்பாளர்கள் 234 திமுக அதிமுகலேருந்து வந்தவங்க. அதில் 55 பேர் ஜெயிச்சதாக சொல்கிறாங்க. அதில் திமுகலேருந்து வந்தவங்க யார் எவ்வளோ பேர், இதில் எவ்வளோ பேர் நமக்கு கரெக்டாக தெரியல. பாதின்னு வச்சுப்போமே, 20-25 அந்த ரேஞ்சில் இருப்போம். இப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதுலேருந்து வர்றாங்க, இதுலேருந்து வர்றாங்க, வேறு விசிகள்லேருந்து பாவம் அவர் வந்து காங்கிரஸும் தாவேகாவும் விசிகள்லேருந்து வந்தால் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் வந்து இது ஒரு பக்கம் இருக்க, யாரையும் வந்து நம்ம வந்து இப்போது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி வந்து எப்போ வேணாலும் நிற்கலான்னா, இப்போ தாவேகால வந்து நிற்கிறாங்க, நாளைக்கு தாவேகால அமைச்சர் கொடுக்கலன்னு மறுபடியும் தாவேகாலேருந்து ரிசைன் பண்ணிட்டு இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இதற்கு ஏதாவது ஒரு விதிமுறை சட்ட அமைப்பு வரணும். சரி, இப்போ திருச்சி கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தொகுதியா மாறப்போகுதா இந்த இடைத்தேர்தல்ல? இல்லை, அது நிற்கிற ஆளை பொறுத்து இருக்குல்ல. ராகவா லாரன்ஸ் ஒன்று இருக்கட்டும் சார். இதை தாண்டி இப்போ வந்து விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலுவை வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பில் வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு திரைப்பிரபலத்தை அவங்களும் கையில எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு கால் இந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ராகவா லாரன்ஸ் அவர்களை எதிர்த்து சில வீடியோக்கள்லாம் பதிவிட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் வந்து வித்தியாசமான வீடியோக்கள். அது நம்ம நேயர்களுக்கு அது புரியும் சொன்னால். அவர்கள் வந்து அதே மாதிரி நிறைய பேர் முன்னாள் துணை முதல்வர் பற்றியும் அதே மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களோட வீடியோவில் என்ன போட்டாங்கன்னெலாம் என்னால் பேச முடியாது. எனக்கு கொஞ்சம் அந்த கூச்ச சுபாவம்லாம் அதிகம், வெட்கமானம் அதெல்லாம் வந்து சில விஷயங்களை தான் பேசலாம், சில விஷயங்கள் அதில் வேறு எதிரில் நீங்கள் ஒரு பெண்மணியாக வேறு போயிட்டீங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் அதற்கேற்ற மாதிரி தான் பேசி ஆகணும். அந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களும் ஒரு ஆந்திராவில் சினிமா ஸ்டார், பெரிய அளவுக்கு ஒன்றும் நடிக்கலைன்னா கூட ஏதோ பல படங்கள் நடிச்சிருக்காங்க, சில படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீரெட்டின்னு சொன்னாலே இன்னார் அப்படின்னு தமிழக மக்களுக்கு கூட தெரியும். சொல்ல முடியாதுங்க, ராகவா லாரன்ஸை வந்து தாவேகால நிற்க வச்சா எதிரில் திமுகலேருந்து ஸ்ரீரெட்டியை நிற்க வைக்கக்கூடாதா? அவர்கள் உதயநிதிக்கு கூட ஏதோ நட்போட்டத்தில் இருந்ததா அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போது ஏன் நிற்க வைக்கக்கூடாது? அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டார் களமாக ஆகலாம். ரெண்டாவது, இப்போ அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதை விடுங்க, திருச்சி கிழக்கு வந்து விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணதுனால வந்தது. ஆனால் மற்ற நாளும் அதிமுகலேருந்து வந்ததுனால, இப்போ அதிமுகலேருந்து அது கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இருப்பதனால் அவங்களுக்கே கொடுக்க போகிறது இல்லை. தாவேகால ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க. அப்படியா இருந்தால் இவர்கள் ஏமாந்து போவார்கள். அங்கிருந்து விட்டு வந்த இசை சுப்பையா, மரகதம் குமாரவேல் போன்றவர்கள் வந்து அவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அவர்களுடைய அரசியல்லே அஸ்தமனம் ஆகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அங்கேயே வந்து இங்கேயும் ஒன்றும் இல்லைன்னா மறுபடியும் அங்கே போனால் சேர்க்க மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து யார் வேணாலும் சேர்க்குறாங்க. இப்போ தாவேகால இப்போ கடம்பூர் ராஜுலாம் வந்து அன்றைக்கி வந்துட்டு போனார், ஆனால் வந்து அவரை உள்ளே விடலை. தாவேகால பெஞ்சமின் கூட இப்போ பெஞ்சமின் திமுகவுக்கு போயிட்டார். அவர் தாவேகால தான் முதல்ல சேர போகிறதா செய்திகள் பத்திரிகை செய்திகள் வந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் 24 மணி நேரத்தில் பார்த்தா திமுக. அதனால் ஒன்றும் யாருக்கும் கொள்கை கொத்தவரங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே சேர்த்துக்கிறாங்களோ, எங்கே அதாவது வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அங்கே போகிறாங்க. சில பேருக்கு வாய்ப்பு அமையுது, சில பேருக்கு அது அப்படி புஷ்ஷுன்னு போயிடுது, புஷ்வானமாக போயிடுது. அந்த மாதிரி இப்போ கூட ஒரு பொள்ளாச்சி அவர் இந்த ஒரு பாலியல் வழக்கு அதிமுக பீரியடில் ரொம்ப ஒரு அமைச்சரோட மகன் எல்லாம் இன்வால்வ்டுன்னு சொல்லி பெருசாக வந்தது. அதில் அவரோடு கூடிய அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் ஒருவராக இருந்த ஒருத்தரை என்னமோ ஒரு என்னமோ ஒரு பேர் அவர் வந்து இப்போ தாவேகால செங்கோட்டையன் முன்னிலையில் இணைந்திருக்கிறார்.
அவர் ஏற்கனவே ஒரு கால் செங்கோட்டையனோட ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம், ஏன்னா அவர் அதிமுகவில் இருந்ததுனால அவர் தெரிஞ்சிருக்கலாம். ரெண்டாவது இப்போ அவரே கூட்டு வந்தாரா இல்லை அவர் வந்து இவர்கிட்ட கேட்டாரா தெரியல. அப்போது இந்த நீங்கள் வந்து இன்னைக்கு திமுகவில் இருக்காங்க, நேற்று அதிமுகவில் இருந்தாங்க, நாளைக்கு வந்து தாவேகளில் வருவாங்கன்னா இதே ஆளுங்க தான் ரொட்டேஷன்லாம் வராங்க. இவர்களுக்கு பின்னால் குற்ற பின்னணி இருந்தது, பாலியல் வன்முறை செய்தார்கள், கொலை செய்தார்கள்னா நீங்கள் திருப்பி இதே மாறி மாறி இவங்க வந்து கட்சியில் வரும்போது இவங்க தானே வருவாங்க. ஆமாம், நீங்கள் இங்கே வந்ததுனால அப்போ என்ன, இப்போ இதே செந்தில் பாலாஜி 2016 கரூர் மாஃபியா கிங்னு ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. அதுக்கப்புறம் பின்னால் வந்து அதே வழக்குக்காக, போக்குவரத்து வழக்குக்காக இப்போ அவர் வந்து புனிதர், அவர் வந்து தியாகி, தீரர்னு சொல்லலையா. இப்போ கூட வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுகவில் ஓபிஎஸ் அணியில் இருந்தார், எடப்பாடிக்கு எதிரான அந்த ஓபிஎஸ் அணி. அப்புறம் ஓபிஎஸ்லாம் இங்கே வந்தபோது அவர் வந்து அதுக்கு பின்னாலேயே வந்து சேர்ந்தார். வைத்திலிங்கம் வந்தார், அப்புறம் ஓபிஎஸ். வைத்திலிங்கத்துக்கு பேரில் அவர் வந்து சேர்ந்தார்னோடனே திமுக ஆட்சி இருக்கும்பொழுது தான் டிவிஎஸ்சி சட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து அவர் வேலை 28 கோடி சொத்து குவிப்பு வழக்கு 29 ஏதோ கோடி போட்டு கிட்டத்தட்ட தீர்ப்பு வர்றது மட்டும் இல்லை, குற்றவாளின்னு தீர்ப்பு வர அளவுக்கு ஒரு அந்த நிலை இருந்தது. அவர் வந்து சேர்ந்தார் பாருங்க. அடுத்த வாரமே வந்து திமுக ஆட்சி என்ன பண்ணிச்சு, அந்த வழக்கு அவங்க தானே போட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. சிறப்பு இல்லையா அது? ஆனால் இன்னைக்கு இப்போ ஐபிஎஸ் இவர் அருண் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் வர்றதுக்கு பின்னணியில் அது இதுன்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. வந்திருக்காரு, லஞ்ச ஒழிப்பு, அவர் தான் தலைவர். நம்ம சில விஷயங்களை அப்படி எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு குழப்பங்கள் கம்மியாக இருக்கும். அவர் என்ன பண்ணார், வைத்திலிங்கத்துக்கு மீது அதை வந்து மறுபடியும் மறு விசாரணைன்ட்டார். திமுகவுக்கு போனதுனால அவர் தப்பிச்சிடலாம்னு நினைச்சா திமுக பிரிவில் தப்பிச்சிடலாம், தாவேகளை வந்து மாட்டிக்கிறதுக்கு இப்போ மாட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி விசாரணை போய் அது என்ன முடிவாகும், எப்படி முடிவாகும் தெரியாது. அதாவது ஆற்றில் அதே தான், அங்கெங்கே அவங்க வந்து ஆடைகளை மாற்றிக்கொள்கிறார்கள், இவ்வளவுதானே தவிர. சார், இன்னொன்று ராகவா லாரன்ஸ் அவர் பேசினதை நீங்க இன்னைக்கு கேட்டிருப்பீங்க. சீமான் அவர்களை சீண்டி பேசி இருக்கிறார், அதாவது அவரை எதிரியா பாவிச்ச மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவங்களுடைய ரசிகர்கள் கூட சீமானுக்கு எதிராக நீங்க போட்டியிடுங்க அப்படின்லாம் சொன்னதா கூட அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்தால் சீமானுக்கு எதிராக அரசியல் செய்வாரா சார்? முதல்ல அவர் இன்னும் அரசியலுக்கே வரலாமா, அவர் முதல்ல வரணும். அவர் வரேன்னு முடியும், அவருக்கு ஆசை இருக்குன்னு தெரியுது, அவர் பேசுறதுலேருந்து தெரியுது. விஜய் அவர்கள் அதை முடிவு பண்ணணும். இப்படி யோசனை பண்ணி பாருங்க, விஜய் ஒரு நடிகர் சார், ஆல்ரெடி பேசிட்டு தானே சார் இந்த அளவுக்கு அவங்க முனைப்பு காட்டி வீடியோ வெளியிடுவாங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டு அந்த பக்கம் விஜய் தரப்புல என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம்ல. அரசியல்ல எல்லாமே சகஜம், இதெல்லாம் சாதாரணமா தலைப்பை விட்டு. இப்போ நான் வந்து 4 பேர்கிட்ட வந்து பட்டி திருசக்தியார் திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு, நீங்கள் வந்து தீரியில் ஆரம்பிக்கிறவங்க தான் யாரோ திருச்சி கிழக்கில் நிற்பாங்க, நீங்கள் முடிவு பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்கிறது திருசக்தியார் தீரியில் ஆரம்பிக்குது. அது மாதிரி வந்து திருசக்தியார் நிற்கிறாருன்னு ஒரு 4 எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டத்தில் வந்து போட சொல்லிட்டேன்னு வைங்க. விஜய் அவர்களே வந்து திருசக்தியார் ஒரு கால் நம்ம கட்சியில் சேர்ந்து நிற்பாரோ, இல்லை அவர் எந்த சார்பில் நிற்பார், இப்படியும் ஒரு எண்ணம் வரும். எனக்கு சம்மந்தமே இல்லாமல் வரலாம், இல்லை ஒரு கால் நான் சொல்லியும் வரலாம். அந்த மாதிரி, அதாவது நான் வந்து தவறா சொல்ல, அவருக்கு அந்த ஆர்வம் இருக்கலாம். அந்த ஆர்வம் விஜய்கிட்ட பேசிட்டு அவர் இதை சொல்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விஜயில் வந்து அப்போ அறிவிப்பார். அப்படி அறிவிக்கும்பொழுது திடீரென்று அறிவிப்பது தான் ஒரு சர்ப்ரைஸாக அறிவிச்சாருன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். முதல்லயே இவர் பேசுகிறாருன்னா அந்த இவர் பக்கத்தில் இருந்து இந்த ஆர்வம் தெரிகிறதுன்னு தான் நான் என்னுடைய கணிப்பு கருத்து. இப்படி யோசனை பண்ணி பாருங்க, விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து சினிமா ஈர்ப்பு என்ற ஒரு அந்த அடிப்படை புள்ளியை வச்சு தான் அவர் வந்து அரசியலுக்கே வந்தார். அரசியலுக்கு வந்து ஆட்சியும் ஏறத்தாழ பிடித்து ஆட்சியில் அமர்ந்து விட்டார். ராகவா லாரன்ஸ் ஏற்கனவே அவர் வந்து அங்கே ஏதோ தானம் பண்ணியிருக்காரு, தர்மம் பண்ணியிருக்காரு, மனிதாபிமானம், மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்கிறாரு, வீல் சேர் வாங்கி கொடுக்குறாரு, இப்படிலாம் அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. ஸ்ரீரெட்டி விவகாரத்தில் வேற மாதிரி பெயர் இருக்கு, அதை விட்டுருங்க, அதெல்லாம் தள்ளி விட்டுருவோம். நம்ம பாசிட்டிவை மட்டும் எடுப்போம். இந்த பாசிட்டிவாக வரும்போது விஜய் அவர்கள் இன்னொரு நடிகரை தனக்கு போட்டியாக உள்ளுக்குள்ளேயே வளர்ப்பாரா, இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ராகவா லாரன்ஸுக்கு பொதுவாக நல்ல பேர் இருக்கு. ஆனா விஜய் அளவுக்கு அந்த ஸ்டார் கெப்பாசிட்டி இல்லைங்க. கரெக்டுங்க, வளர விடணும்.
சரி, விஜய் வந்து ஒரு கால் ஏற்றுக்கொள்கிறார் நண்பர் அப்படின்னு சொன்னா கூட அங்கே இருக்கிற மற்ற நிர்வாகிகள் ஏற்கனவே நான் 2, 3 இல்லை யார் 2, 3ன்னு அறிவிச்சா கூட புஷி ஆனந்த் அவர்கள் 2, 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் வந்து ஆதவ அர்ஜுனா, 4ஆம் நம்பர் அவர் அருண், அவர் பேர் என்ன, ஆமாம் அருண்ராஜ், அப்புறம் 5வது வந்து செங்கோட்டையன். 9 தடவை எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையனுக்கு பாவம் 5ஆம் தான் கிடச்சிது. சரி, ஏதோ கிடச்சிது. அவர் பாட்டில் அதிமுக இருந்தால் அதுவும் இல்லை. அதனால் வந்து ஓபிஎஸ் மாதிரி திமுகவுக்கு போயிருந்தா ஒன்றும் இல்லை. இப்போ வந்தார், ஏதாவது டக்குன்னு கிளிக் ஆகிடுச்சு. இப்போது ராகவா லாரன்ஸ் வந்தால் எங்கே இதில் எங்கே அவர் நடுவில் சொருக்குவா? 5 கீழே தான் வைக்கணும். 5க்கு நடுவில் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சொருகுனீங்கன்னா உள் கட்சியில் பிரச்சனை வரும். இதை மாதிரி பிரச்சனை விஜய்க்கு அவர் வந்து ஏதோ போட்டியாளராக வந்து விஜயை தாண்டி அவர் முதலமைச்சர் ஆகிடுவார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல. ஒரு சினிமாவிலிருந்தே வரும்போது அவருக்கு இல்லை, ராகவா லாரன்ஸுக்கும் நிறைய வந்து சினிமா ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. விஜய் அளவுக்கு இல்லைன்னா நீங்க சொல்லலாமே தவிர கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவர் மேல வர்றத இரண்டாம் நிலையில் நான் சொல்றது 2, 3, 4, 5 நீங்க எல்லா கணக்குல அடுத்த விஜய்க்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள்லாம் எவ்வளவு தூரம் விரும்புவாங்க? கண்டிப்பா. திடீர்னு ஒருத்தர் வரிசையா சினிமாலேருந்து இப்படியே வந்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ வருஷம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதுக்காக இந்த வயசுல புஷி ஆனந்த் அவர்களை போய் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க சொன்னால் அவர் முடியும் இல்லையா? ஒரு நியாயமா? நம்ம வந்து எதிர்பார்க்கறது ஒரு இது அவரும் வந்து சினிமா நடிகராயிட்டா நல்ல ஈர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் அவர்களையோ ஆதவ அர்ஜுனா அவர்களையோ மறுபடியும் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு முதலேருந்து ஆரம்பித்து கதாநாயகனாக நடிச்சு யாரோ ஒரு துணி கடை, இந்த ஜவுளி கடை முதலாளி ஒருத்தர் நின்னார், 2 படத்தில் நடித்தார். பிரமாதமாக விளம்பரம் ஓடின அளவு கூட படம் ஓடல. அந்த மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் நடிக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் யதார்த்தத்தில் இதெல்லாம் வந்து சரியா வருமா? நம்ம அந்த மாதிரி அவங்கள தொல்லைப்படுத்தக்கூடாது, அவங்களையும் தொல்லைப்படுத்தக்கூடாது, சினிமா பார்க்கும் மக்களையும் நம்ம தொல்லைப்படுத்தக்கூடாது இல்லையா? அவங்க பாவம் ஏதோ தேமன் இருக்காங்க, ஏதோ வந்து நல்ல படமாக இருந்தால் ரசித்து பார்த்துட்டு போகிறாங்க. யாரையா கொண்டு வந்து நடிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து தொல்லை பண்ணுறது, மக்களை சித்திரவதையை செய்யக்கூடாது. அதனால வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ ராகவா லாரன்ஸ் வருது அவருடைய ஆர்வத்தை குறிக்கிறது. அதை தாண்டி விஜய் அவர்களும் ஏற்றுக்கொண்டு திருச்சி கிழக்கில் நிற்கலாம், ஜெயிக்கலாம். நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய பொதுவாக ஆளுங்கட்சியில் வந்து தான் இடைத்தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். இதை அவர்கள் அந்த அரசு அலுவலகர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்வார் ஆளுங்கட்சியில் இருப்பவங்க. அந்த வகையில் பார்த்தால் இவர் வந்து இவருக்கு அதாவது தாவேகா சார்பில் யார் இந்த இடைத்தேர்தலில் நின்றாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து எதிர்த்தாப்புல யார் நின்னாலும் தோத்துருவாங்கன்னு சொல்ல. இப்ப திமுகவில் என்ன பேசுறாங்கன்னா, நாங்க நிக்கல, அதிமுகவில் நின்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஏற்கனவே மே 4ஆம் தேதி எடப்பாடி அவர்களை விஜய் முதல்வராக கூடாது என்பதற்காக எடப்பாடியை முதல்வராக்கவும் திமுக தயாராக இருந்தது அப்படின்னு வெளிப்படையாகவே எல்லாம் தகவல்கள் மூலம் அரச புரசலாக வந்தது. இப்போ வந்து வெளிப்படையாக வந்துருச்சு. திருமாவளவன் பேசிட்டாரு, CV சண்முகம் பேசிட்டாரு, நிறைய பேர் பேசிட்டாங்க, சவுக்கு சங்கர் பேசிட்டாரு. பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வீட்டில் தான் இத்தனை மணிக்கு பேச்சு நடந்ததுன்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. அது சொல்றது உண்மையா இருக்கும், நம்ம எடுத்துக்கிறோம், தெரியல. அப்படி இந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க வந்து திமுக வந்து அதிமுக ஆதரித்து போற அளவுக்கு வராங்கன்னா, இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் திமுக நிற்க போறது இல்லை, அதிமுக நிற்க போகுது, அவங்கள ஆதரிக்க போறாங்கன்னு ஒரு தகவல் இப்போதைக்கு அடிபடும். மாறலாம். சார், சீமானை சீண்டியதை எப்படி பார்க்குறீங்க சார் ராகவா லாரன்ஸ் சார்? இல்லைங்க, சீமானா சீன்றது என்னன்னா, அவர் வந்து அரசியலில் இருக்காருன்னு காமிக்கிறதுக்கு என்ன, நான் வந்து தானம் பண்ணியிருக்கேன், தர்மம் பண்ணியிருக்கேன், அது பேசலாம். குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரை மட்டும், அதாவது இவரை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றது எப்படி? இப்போது விஜய் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா ஒன்னும் உதயநிதியை சொல்லணும் இல்லையா? சமகாலத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம், வயது கிட்டத்தட்ட. இல்லை வந்து உதயநிதியை சொன்னா திமுக ஒரு பெரிய அது ஒரு இயக்கம், என்னைக்கு ஆமா ரெட் ஜெயண்ட் எல்லாம் இருக்கு. நாளைக்கு அவர் ஒரு படம் கூட தயாரிக்கிறாரு, படம் அவரே தயாரிக்கிறாரு, அவரே நடிக்கிறாரு, நாளைக்கு அவங்கள பாய்ச்சிக்க முடியுமா? அப்ப திமுக பக்கம் நம்ம பேசக்கூடாது இல்லையா? அவங்கள திட்டக்கூடாது, ஆபத்து அதிகம். அதிமுக திட்டத்துக்கு இப்போ ஒன்றும் விஷயம் இல்லை. அதிமுக கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்க பாட்டில் வந்து ஏதோ உள்ள அடங்கி இருக்காங்க, கூட்டுல இருந்து வெளியே வரல இல்லை வர முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ அவங்கள திட்டி பிரயோஜனம் இல்லை. இப்போ விஜய் நண்பர்
அப்படின்னு சொல்லி நிற்கணும். இப்போ பாக்கி யாரை வந்து திட்டுறது? மொத்தமே 4 தானே தமிழ்நாட்டில் அணி. இப்போ திருமாவளவனை யாராவது திட்டினா அது மறுபடியும் தாவேகாவை தானே பாதிக்கும், கூட்டணியில் வந்துடுறாங்க. அதனால வந்து இப்போ யாரை திட்டுனா நமக்கு ஒரு பாரு வைரல் ஆகும். இல்லை வந்து பாரு அரசியல் இவருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கு, ரொம்ப வருஷமா அவர் ஒரு கருத்தில் இருந்திருக்கார், சீமானுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்தில் இருந்திருக்காரு. வெளியில தான் பேசலையே தவிர இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் கருத்தோட்டம் இவருக்கு வந்து நிறைய இருக்கு அப்படின்னு மக்களை நம்ப வைக்கணும்னா அவர் யோசனை பண்ணியிருப்பார். அதிமுக இப்போ பிரயோஜனம் இல்லை, திமுக ஐயோ ஆபத்து, சினிமாலாம் வரணும். சீமான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமானை வந்து இப்போ திட்டினதுனால திருப்பி சீமான் 2 வார்த்தை பேசலாம், சரியா? இன்னும் கருத்து முரண்கள் வளரும் இல்ல சார்? அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனையை வளர்க்குற மாதிரியான ஒரு சூழல்ல இது. பிரச்சனையை வளர்த்தாதான் அரசியலே வளரும். உங்களுக்கு இப்போ அரசியலே புரியலையம்மா. நீங்க சர்ச்சையை உண்டாக்கணும், பிரச்சனையை உண்டாக்கணும், 4 பேர் பேச வைக்கணும். இந்த பக்கம் ராகவா லாரன்ஸ் சொல்றது ரைட்டுன்னு 10 பேர் சொல்லணும், சீமான் பக்கம் தான் கரெக்டுன்னு ஒரு 10 பேர் சொல்லணும். இது சொல்லும்போது அந்த சப்ஜெக்ட்ல சோசியல் மீடியால ராகவா லாரன்ஸ் பேரு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா இல்லையா? இருப்பாரா இல்லையா? இது வந்தா விஜய் வந்து பாரியா சீமான் கூட பதில் சொல்லியிருக்காரு, இவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, இது இப்படி இவங்க இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்ம திருச்சி கிழக்கில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான்னு. இதாம அரசியல். அவர் ராகவா லாரன்ஸே என்னை பொறுத்த வரைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ரூட்டில் வராரு. அவருக்கு திருச்சி கிழக்கோ ஏதோ ஒரு தொகுதியோ விஜயுடைய கட்சியில் தாவேகாவில் கிடைப்பதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நடிகர் என்ற முறையில் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூட்டம் அவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. விஜயுடைய ரசிகர்கள்னு தாண்டி ராகவா லாரன்ஸுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை நம்பி அவர் வரலாம். அப்போது சீமானை ஒரு ஏணி போட்டு பயன்படுத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ நம்ம அந்த ஏணி மேலே காலை வச்சு ஏறி போகும்போது ஏணியை வந்து வருத்தப்படுமே, ஏணிக்கு வலிக்குமே, ஏணிக்கு வருத்தமாக இருக்குமே அப்படிலாம் நினைக்கிறோமா? இல்லை. நம்ம ஏறி போகணும் தான் நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஏணி இருக்கிறதே நம்ம மறந்துடும் இல்லையா? அந்த மாதிரி சீமானை இப்போ வந்து சீண்டுனால் ஒரு பரபரப்பு வரும் அரசியல். அவரை சப்போர்ட் பண்ணி 4 பேர் பேசுவாங்க, 4 யூடியூப் பேசுவாங்க. ராகவா லாரன்ஸை சப்போர்ட் பண்ணி சில பேர் பேசுவாங்க. இது ஒரு பேசும் பொருளாகும். இப்போ அவருடைய ஆர்வம் பூரா நம்ம பேசு பொருளாகும். இந்த பேசு பொருளானாதான் அண்ணன் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய கண்ணில் நம்ம பாரு நல்ல கேண்டிடேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யூஸ் பண்றாரு சார். இவரும் வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யூஸ் பண்றாரு. எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் அந்த ஒரு பையன் ஒருத்தனை கேட்டேன் வந்து, தம்பி என்ன தம்பி படிக்கிறான்னா 9ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் போயிருக்கேன்னா, இதை பரீட்சைக்கெல்லாம் கரெக்டாக படிக்கிறான்னு. அதெல்லாம் பரீட்சைக்கெல்லாம் படிக்கிறது இல்லைங்க, நானும் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, அதை வச்சு நான் பாஸ் பண்ணிவிடுவேங்கன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் யாரை பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஆனானப்பட்ட பிரசாந்த் கிஷோரே காணாமல் போயிட்டார். ஆசிரமத்தில் எங்கேயோ போய் தங்கியிருக்காரு. 1200 கோடி ரூபா நஷ்டமாகி 230 தொகுதியில் டெபாசிட்டு போய் அவர் வந்து நான் தான் வருவேன்னு சொன்னவர் அவர் என்ன கதிக்கு ஆனார்னு தெரியாது. மற்றவங்களாமும் எல்லோரும் வந்து என்னால் தான் வெற்றின்னு சொல்கிறாங்க. அது வெற்றி அடைஞ்சவொன்னா அது வந்து காக்கா உட்கார பணம் பண்ண மாதிரி அவங்கவுங்க சொல்லுது தான். இவங்க தோல்வி. இதே பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸுக்கு வந்து ஆலோசனை சொல்லி தோல்வியும் பெற்றிருக்காங்க. மோடிக்கு ஆதரவாக வந்து வெற்றி பெற்றிருக்காரு, திமுகவுக்கு ஆதரவாக சொல்லி ஆலோசனை சொல்லி வெற்றி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வெற்றி பெற்ற வரைக்கும் நான் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. தோல்வி வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, அன்றைக்கே நான் ராகுல் காந்திட்டு சொன்னேன், அவர் அந்த பேச்சை கேட்கல, அதனால தான் தோத்துட்டாருன்னு ஏதோ ஒன்று பதில் சொல்ல போகிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு அரசியல் தெரியுமோ அதே அளவுக்கு அரசியல் ஆலோசகர்களாக இருப்பவர்களுக்கும் அரசியல் பேச தெரியும். அதனால தான் அந்த லைனுக்கு வர்றாங்க. அப்போ வந்து இப்போது நம்ம வந்து சொல்லும்போது நான் என்ன கூட சொல்லுவாங்க, வேறு யாரோ ஒருத்தர் பேசுகிறார், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு பிரபலமானவர், அது தாவேகாவில் சீட்டு வாங்கிச்சுன்னா நான் இதுக்கப்புறம் அரசியல் 10 சீட்டுக்கு மேலே வாங்கிச்சேன்னா அரசியல் பேசுகிறதே விட்டுறேன்னு ஒரு அரசியல் விமர்சகர் பிரபலமானவர் அவர் பேசினார். இப்போது 107 வாங்கிட்டாங்க, 108 வாங்கிட்டாங்க. அவர்கிட்ட வந்து என்னங்க 10க்கு மேலே வாங்கினா அரசியல் பேசுகிறத விட்டுறேன் நீங்கள் அப்படின்னு கேட்டபோது சொன்னார், இதெல்லாம் ஒரு பயிற்சி தாங்க, அரசியல் களத்தில் இது ஒரு பயிற்சி. முடிஞ்சு போச்சா?
அப்போ என்னோட வைப்பாங்க. நான் சொல்லுவேன், இதுதான் நான் எந்த வித கமிட்மெண்ட்டும் சொல்றதில்லை. ஏன்னா நம்ம வந்து மக்களுடைய இப்படி போகுது ட்ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர, மக்கள் மனதில் என்னதான் நினைப்பு இருக்கு, வேற மக்கள் மனதை தாண்டி வேற எண்ணத்தை தாண்டி வேறு சூழ்நிலைகள் இருக்கு. அவங்க பணம் கொடுக்குறாங்க, யாரோ ஒரு தொகுதியில் 5000 ரூபா கொடுத்தார் செந்தில் பாலாஜினாங்க. ஒரு அந்த பக்கம் வந்து லீமா ரோஸ் அவர்கள் இன்ன இடத்துல லால்குடியில் 10,000 ரூபா கொடுத்தாங்க. உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து நம்மளை மீறின சில காரணிகள். இதை வச்சு நீங்கள் எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க, இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஓட்டே வராதுன்னு சொல்கிறோம், ஆளுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறாங்க. நீங்கள் அதை நம்ம எப்படி அதை கணிக்க முடியும்? சில விஷயங்கள் கணிக்க முடியும், சில விஷயங்கள் வந்து அந்தந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி ராகவா லாரன்ஸு வராரு போகிறார். இப்போ வந்து வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா, அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் ஒரு கால் இந்த வெளியிட்ட வீடியோக்களினால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அவர் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.